பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு பிரசங்கமே என்னன்னா, எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, என்ன நில்லுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம ஆப்போசிட் பார்த்து எதிர்க்கிறத விட வீட்டில் தான் நிறைய நேரங்களில் எதிர்த்து நிற்கிறான். ஆனால் வேத வசனம் நமக்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு தியானத்தை நாம் செய்ய போகிறோம். எதிர்த்து நில்லுங்கள். யாரை நம்ம எதிர்க்க போறோம்? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசின் தந்திரங்கள் ரொம்ப முக்கியமாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுன்னு என்னது? அவன் எப்படிப்பட்டவன்? ஏமாற்றுகிறவன், பொய் சொல்லுகிறவன். யோவான் 8:44 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமாற்றுகிறவன், பொய் சொல்லுகிறவன். அதனாலதான் அந்த 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 மாதிரி எண்ணங்களை நமக்குள்ளே நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏமாற்றுதலும் பொய் சொல்லுதலும் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. பிசாசுக்கு இடம் கொடாதுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்கிறவன் பிசாசு. ஆதியாகமம் 3:1 தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்த கூடிய எண்ணத்துல பேசுகிறவன் பிசாசு. அதை எதிர்க்கணும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்காத போது நமக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, நம்முடைய நினைவுகள் நம்ம மற்ற யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஆனா நம்முடைய உள்ள ஆழத்துக்குள்ள என்ன நினைக்கும்? நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, வசனம் இப்படி சொல்லுது, ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒண்ணும் நடக்கல. சந்தேகிக்க வைப்பது. யாரை? தேவனையே சந்தேகிக்க வைப்பது. இதுதான் பிசாசுடைய குணம். இதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். அப்படின்னா என்ன? சந்தேகத்துக்கு இடம். சந்தேகம் வந்துட்டாலே பிசாசு உள்ள வந்துட்டான். பொய் வந்துருச்சு, ஏமாற்று வந்துருச்சுனாலே பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு அர்த்தமாக மாறிவிடும். பாவம் செய்ய தூண்டுகிறவன், சோதிக்கிறவன். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சோதித்தல் பாவம் செய்ய தூண்டுவான். மத்தேயு 4:3 இயேசு கிறிஸ்து என்ன பண்ற பாருங்க, அவன் போய் அவருக்கே சோதிக்கிறான். மனிதனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்றா, மனிதனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு படிப்பு படித்தாலும் இன்றைக்கு மூட பழக்கத்தில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது போல எவ்வளவு குருட்டுத்தனமான மக்கள் இன்றைக்கு எவ்வளவு படிப்பு இருக்கிறது, ஆனா எல்லாம் குருடு, எல்லாம் குருடு. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. பிசாசை இதுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கணும். இதுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இங்க யாக்கோபு சொல்லும்போது சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படி. நீ பயப்படுறியா? கடவுளுக்கு மட்டும், கர்த்தருக்கு மட்டும் பயப்படும். மத்த உலகத்துல எந்த விதமான சடங்கு அது இதுக்கெல்லாம் பயப்படாத. பிசாசுக்கு எதிர்த்து நில். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. பிசாசுக்கு இடம் கொடுக்காத. மனக்கண்களை குருடாக்கப்பட்டிருக்கிறார். இது நமக்கு தெரியும். நிறைய நீங்க கிராமங்கள்ல எல்லாம் பாப்பீங்க. எவ்வளவு ஒரு குருட்டுத்தனமான காரியங்களை இன்னைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து குற்றம் சாட்டுதல். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது என்பதுனா குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது, பயமுறுத்துதல் மற்றும் கர்ச்சிக்கும் சிங்கம் போல வருவான், எவனே விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படியெல்லாம் உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை மாய வலையில சிக்க வைப்பதற்கு. இப்படியெல்லாம் இன்றைக்கு ஏமாற்றி கொண்டு சுற்றி திரிகிற இந்த கூட்டத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்த சந்ததியாக அதை எதிர்க்க வேண்டும். பிசாசு மாத்திரம் இல்ல, பிசாசின் ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிற தீமையான எந்த காரியத்துக்கும் என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை எதிர்க்க என்ன பண்ணணும்? தீமையான விஷயத்தை எதிர்க்க என்ன பண்ணணும்? எபேசியர் 6:12-13 யாராவது ஒரு வாசிங்க. பிசாசுகளோடு எதிர்ப்பதற்கு, அதை போராடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல கவனிங்கள், எப்படிப்பட்ட போராட்டம்? எப்படிப்பட்ட போராட்டம்? இது பிசாசுகளோடு கூட இருக்கிற போராட்டம். இன்னும் ஒண்ணு, உலகத்தில் இருக்கிறதான இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். மாம்சம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதனாலதான் வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. ஆனா அது எதிர்த்து நிற்கிறதற்கு என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஃபர்ஸ்ட் யாரை தேடணும்? தேவனை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கடவுளை தேடணும். தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதோட தேவனை தேடுறது மாத்திரம் இல்ல, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். இவ்வையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் போகாது. இது இவ்வகையான பிசாசு. இந்த பிசாசுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. இந்த பிசாசு என்ன சொல்லும்? நான் மாத்திருவேன், நான் திருத்திடுவேன், உனக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை. எது நல்லது கெட்டது என்று உன்னால் யோசிக்க கூட திறன் இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பலவான முந்தி கட்டணும். பலவான் சொல்லப்பட்டிருக்குதுல பைபிள். பிசாசு என்ன சொல்லப்பட்டிருக்கு பைபிள்? பலவான், ரொம்ப நம்மளோட பயங்கரமான ஸ்ட்ரென்த்தான ஆளு. அவனை கட்டுறதுக்கு நீ சும்மா போய் நின்னா போதுமா? இந்த உலகத்துல நிறைய தீய கிரியைகள் இருக்கிறது. தீய எண்ணங்களோடு கூட மனிதர்கள், வாலிபர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பலமாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்க்கிறதுக்கு நாம அதை விட டபுள் மடங்கு பலமா மாறணும். எப்படி மாறுறது? எப்படி மாறுறது? தேவ உறவு தான் நம்மளை பலவானாய் மாற்றும். அதனாலதான் பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எவ்வளவு எதிரான காரியங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்கு மடிஞ்சு போறதில்ல, அதுக்கு இணங்கி போகிறதில்ல. சரி சரி, மறைமுகமா ரகசியமாக செய்து கொள்ளலாம், ரகசியமாக வச்சுக்கலாம். எத்தனை ஆண்டு மந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி வேண்டும். அதுக்கு தான் நான் சொன்னேன், தேவ ராஜ்யத்தை நித்தமும் தேடுங்கள், நித்தமும் ஜெபம் பண்ணுங்கள். சில நேரங்களில் உபவாசம் இருக்க முடிந்தால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். உபவாசம் இருக்கு. அது போலதான் தேவ ராஜ்யத்தை தேடுறது, ஜெபிக்கிறதுனா எதுக்குன்னா என்ன நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். அப்பதான் நல்லது கெட்டது பாவம் சாமம் எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிக்கும், ஆவிய பகுத்தறிய முடியும். என்கிட்ட நல்லவன் போல பேசிக்கிட்டு நடுத்தெருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே, அப்படிதான் பாட்டுப்பான். ஆவிகளை பகுத்தறியத்தக்கதாக நாம் தேவ உறவில சரியாக இருக்க வேண்டும். எல்லாரும் நல்லவன் போலதான் தெரியும், எல்லாரும் நல்ல பிள்ளைகளை போலதான் தெரியும். ஆனால் எதிர்த்து நிற்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? எதிர்த்து நிற்கிறோமா? பிசாசின் தந்திரங்கள் ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசை எதிர்க்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:14. எபேசியர் ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், நல்ல தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசையும் உலகத்தில் இருக்கிறதான தீயமையான காரியங்களை எதிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓகே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் கச்சையை உங்க அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை. போதும் ஒன்னொன்னா பார்க்கலாம். நல்லது என்ன பண்ணணும்னா, பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் பிசாசின் எண்ணங்களோடு நம்ம கூட பழக வருகிற ஒவ்வொருவரையும் நாம் எதிர்த்து நிற்பதற்கு சத்தியம் என்னும் கச்சையை, பெல்ட், அதுதான் கச்சை என்னது, பெல்ட், நம்ம அறைகளிலே கட்டினவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, கொஞ்சம் பண்ண. இந்த போர் வீரன் எப்படிப்பட்டவனாக நிற்கிறான் பாருங்க. பெல்ட் இருக்கிற இடத்த பாருங்க, தலைமையில இருக்கிற அந்த இதை பாருங்க, அவன் கையில இருக்கிற கேடகம், காலில் இருக்கிறது,
அடுத்து இங்க போட்டிருக்கிறது பெல்ட். இவனை தாக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரமா? இவனை யாராவது அவ்வளவு சீக்கிரமா அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அடிக்க முடியாது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது போல நீங்கள் மாற வேண்டும். இது போல உடையை உடுத்தி கொள்ள சொல்லல. இது போல உடையை உடுத்திக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போக முடியுமா? எல்லாம் பண்ண முடியுமா? கஷ்டம். இருமுல ட்ரெஸ் செஞ்சு போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுமா? முடியாது. இவன் ஒரு போர் வீரன். இவன் எப்படி எதிரியை வீழ்த்துவதற்கு எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறான். ஒன்றை கூட அவன் அசால்ட்டா வச்சிடல. கேடையை இப்ப வேணான்னு சொல்லிட்டு கேடயத்தை வைக்கல. ஒரு போர் வீரனுக்கு என்னென்னலாம் உடைகளை இருக்க வேண்டுமோ, சரீரத்தில் இருக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் உடுத்தி கொண்டு அவன் வாளை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு நிற்கிறான். இப்ப ஹெல்மெட் வேணாம் அப்படின்னு எடுத்து வைக்கல. கிரிக்கெட் எடுத்து கொண்டு தான் நிற்க வேண்டும். இது கஷ்டம்தான். இது கஷ்டமான நிலைமைதான். ஆனால் எதிரியை எதிர்ப்பதற்கு, எதிரிகள் விடுகிற அம்புகளை தடுப்பதற்கு இப்படிப்பட்ட உடைகளை கண்டிப்பாக அணிந்தே இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் இங்க சொல்லுகிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் நீங்க என்ன பண்ண வேண்டும்? கட்டி இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன? சத்தியம்னு என்ன? உண்மை. நான் மற்றவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்க வேண்டியது சொல்லுங்க, என்னது? ட்ரூத். உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சத்தியம் நிறைந்ததாக, அதான் சத்தியம் என்று சொல்லுவோம். சத்தியம் என்றால் உண்மை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நாம் எதை ஆழமாக உண்மையாக நம்புகிறோமோ அதுவே நம்மை ஆள தொடங்குகிறது. அவருடைய சத்தியம் தான் உண்மை. அதான் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அப்போ அறையில கட்டுற பெல்ட் அவன் போட்டிருக்கிற அந்த ஆடைகள் எல்லாம் காப்பாற்றும். ரொம்ப முக்கியமானது. இயேசுவை மையமாக வைக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தான் மையம். பெல்ட் தான் மையம். சத்தியம் தான் மையம். உண்மைதான் மையம். இயேசுவை என் வாழ்க்கையில் மையமாக வைத்திருந்தால் எந்த தீயமான எண்ணங்களும் தீயமான கிரியைகளும் என்னை நோக்கி வரும்போது நான் எதிர்க்கிறவனாக மாற முடியும். இயேசுதான் என் மையமாக இருக்க வேண்டும். அதற்கு இயேசு யோவான் 14:6 சொல்றாரு. இந்த பிக்சர் அப்படியே இருக்கட்டும். வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின். அவர் என்ன சொல்ற? நானே சத்தியம். நான் உண்மையாக வாழ்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டியதில்லை. உண்மையை பின்பற்றினால் போதும். அந்த உண்மைதான் இயேசு. நீங்க இயேசுவை நம்பினால் நீங்க உண்மையாக வாழ முடியும். உண்மையா வாழ்றதுக்கு நீங்க பயிற்சி எடுக்க வேண்டாம். கவனிக்கிறீங்களா? ஹலோ, எல்லாரும் கவனிக்கலாம். நீங்க உண்மையா வாழ்றதுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயிற்சி எடுக்க வேண்டாம். உண்மையா இருக்கிற இயேசுவை பின்பற்றினால் போதும். உண்மையா வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா எங்க வாழ முடியுது? நீங்க உண்மையா வாழ முடியாது. அது இயேசு அப்பாவுக்கும் தெரியும், நமக்குமே தெரியும். மனிதனால் உண்மையாக என்ன பண்ண முடியாது? உலகத்துல வாழ முடியாது. மாம்சம் விடாது. என்னைக்காவது ஒரு பொத்துல அப்படி பொத்துல ஏதாவது ஒரு பொய்யே சொல்லிடும். ஆனா அதுக்கு தான் சொல்றாரு, உன்னால் உண்மையாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் இயேசு சொன்னார், நானே உண்மை. நீ என்ன ஃபாலோ பண்ணு? என்ன ஃபாலோ பண்ணு? 2 தீமோத்தேயு 2:13 என்ன சொல்லுகிறது? உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? வாசிங்க. 2 தீமோத்தேயு பற்றுங்க. அவர் நாம உண்மையா வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ வார்த்தை தான் சத்தியம். அப்போ ஒரு மனுஷனை, ஒரு பிசாச, இல்லைன்னா ஒரு சக எதிராளர, இல்ல தப்பான ஒரு கண்ணட்டத்தோட நம்மளை பார்க்கிறவனை, நம்ம கூட அப்ரோச் பண்றவனை நாம எதிர்க்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்க? உண்மை. உண்மை இருக்கணும். அடுத்தது, தன் இருதயத்தில் உண்மையை பேசுகிறவன். சங்கீதம் 15:2 சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஜீசஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இயேசுவை பின்பற்றினாலே போதும், உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலாக உண்மை வந்துடும். அப்படி ஒரு இடத்துல போய் சொன்னாலும் நம்ம மனசாட்சி விடாது, திரும்பவும் சரியான நேர்கோட்டில் கொண்டு வந்து நம்மளை விட்டுரும். நான் சொல்றது கரெக்ட் தானே? சில இடங்கள்ல சில நேரங்கள்ல திசை மாறி ஏதாவது ஒரு இடத்துல சொன்னா கூட திரும்ப நம்ம மனசா சொல்லணும், நீ சொன்னது பொய், தயவுசெய்து உண்மை பக்கம் வா. ஆண்டவர் விட மாட்டார். அதனாலதான் தேட்டர்ல வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படின்னு என்ன உண்மைக்குள்ளேயும் அவர் உங்களை நடத்துவார். வெளியே ஒன்று பேசி உள்ள ஒன்று நினைப்பது பொய் வாழ்வு, நல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. அதனால்தான் இயேசு முடிக்கும் போது மத்தேயில சொல்றாரு 5:37, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். உள்ளதை உள்ளதென்றும், இல்லாததை இது எப்படி மனுஷனால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்றேன், மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால இது சொல்லவே முடியாது. உள்ளதை உள்ளதென்றும், இல்லதது இல்லை என்று எவனாவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசுவை மையமாக வைத்திருந்தால் நம்மளால் சொல்ல முடியும். நடந்ததை நடந்தது என்றும், நடக்காததை நடக்காதது என்று தான் சொல்ல முடியும். இயேசு மையமாக இருக்க வேண்டும். இயேசு என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போ எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது முதல் பாயிண்ட் என்னது சொல்லுங்க? உண்மை. அதைத்தான் சத்தியம் என்று பைபிள் சொல்லுகிறது. சத்தியம். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2வது வாசிங்க. அடுத்தது நீதி என்னும், நீதி என்னும் மார்க்கவசம். நீதினா என்னது? நேர்மையாளர்கள். எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறது. நான் நீதிமான் அல்ல, நான் நேர்மையாளன் அல்ல. ஆனால் இயேசு என்னை நேர்மையாளனாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நேர்மையானவர்களா? இல்லை. அப்போ பிசாசை எதிர்க்க, பொல்லாததை எதிர்க்க, ஒரு ஊர்ல இல்ல உங்க வீட்டுல பக்கத்துல ஒரு தீமையான காரியம் நடக்குது அப்படின்னா நீங்க முதல்ல நேர்மையாளரா இருக்கணும். அப்படித்தானே? இல்லாட்டி என்ன சொல்லிடுவாங்க? நீ பெரிய, நீ யோக்கியனா? அப்போ மனுஷனை எதிர்க்கிறதுக்கே அப்படி சொல்றாங்கன்னா பிசாசை எதிர்க்குன்னு என்ன சொல்லணும்? எவ்வளவு உண்மை இருக்கணும், எவ்வளவு நேர்மை இருக்கணும், அப்போதான் அவனை எதிர்க்க முடியும். இப்படி வாழ்ந்தாலே போதும், உங்ககிட்ட வரமாட்டான். நீங்க எதிர்க்கணும்னு அவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு போய் இப்படியே யுத்தம் பண்ற மாதிரி எதிர்க்கணும். இப்படி இருந்துட்டாலே போதும், உங்க பக்கத்திலே என்ன பண்ண மாட்டான்? பிசாசும் வரமாட்டான், ஆப்போசிட் பார்ட்டியும் வரமாட்டான். யாரும் நம்ம கிட்ட எப்பா எதுக்குப்பா வம்பு, அது ரொம்ப கிழிச்ச கோட்டை, அதுகிட்ட போக வேண்டாம்ப்பா, அது ரொம்ப டேஞ்சரான ஆள். நேர்மை, கள்ளத்தனம் தெரியாது. மார்க்கவசம் ஒரு போர் வீரனுடைய இருதயம் மற்றும் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது மார்க்கவசம். அதே போலதான் நீதி என்பது, நேர்மை என்பது நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும் கவசத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ரெண்டு கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, நான் நல்லா கவனிங்க, நம்முடைய நீதி அழுக்கான கந்தைன்னு பைபிள் சொல்லிருச்சு. நம்ம நீதிமானா நேர்மையாளர்களா மாறவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனுஷன் நேர்மையாளனா மாற முடியாது. ஆனால் தேவனுக்குள் வரும்போது தேவன் நம்மளை எப்படி மாற்றார்னா, தேவன் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினபடினால் கர்த்தர் நம்மளை நேர்மையாளர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுது நீதிமான், நேர்மையாளன். இது நான் ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, அவரை நம்பினதுனால எனக்கு இலவசமா கொடுத்தார். இது நம்மளால் உண்டானதுல கர்த்தருடைய ஈவு. நான் உண்மையா இருக்கிறதும், நான் நேர்மையா இருக்கிறதும் ஏதோ நான் கஷ்டப்பட்டு என் ரத்தத்திலே வந்தது இல்லை. என் ரத்தத்திலே வந்தது பொய், என் ரத்தத்திலே வந்தது, மனுஷ ரத்தத்திலே வந்தது பொய். அப்புறம் நேர்மைக்கு ஆப்போசிட் என்னது? ஏமாற்றுதல். இதுதான். ஆனா எப்படி என்ன மாத்தி இருக்கு பாத்தீங்களா? நானும் ஏதோ என் பக்தினாலேயோ என் ஜெபத்தினாலேயோ இல்லைன்னா அப்படி இல்லை.
நான் அவரை விசுவாசத்தினால அவர் எனக்கு கொடுத்த இலவசமான ஈவு, gift. அதனால என்ன நம்மளை பார்க்கும்போது சொல்றாங்க, அவர் ரொம்ப நேர்மையானவர். அப்படி சொல்றாங்களா? சொல்ற மாதிரி நடந்துக்கணும். வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். ஆனால் இலவசமா, ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, ரோமர் 3:23 வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு எப்படி நம்மளை நேர்மையான மாத்திருக்காரு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன பண்ணிருக்கு? நேர்மையாளன், நீதிமான் என்கிற அந்த இடத்துக்கு நம்மளை கூட எப்போ? சிலுவையில மரித்ததுனால். இதை நான் நம்பினா போதும். நம்புறது கஷ்டமாங்க. அவரை விசுவாசிக்கிறது எவ்வளவு ஈஸி. இதுக்கு போய் நீங்க பிரயாசப்படணுமா? நேர்மையும் உண்மையும் எங்க இருக்குதுன்னா இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவரை நாம ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப இதுக்கால ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எது? உண்மையா வாழ்றது, நேர்மையா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனா பொய் சொல்றது ரொம்ப கஷ்டம். தெரியுமா உங்களுக்கு? நீங்க சின்ன வயசுல எப்பயாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்பா அம்மாட்ட? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொய் சொல்லிடுவோம், ஒரு 2 மணி நேரம் நம்மளே அறியாமலே நான் அங்கதான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிடுவோம். ஐயோ, நம்மளே சொல்லி கொடுத்துட்டோமே. மறைக்கிறதுக்கு பலவிதமான பொய்களை ஜோடிக்கணும். ஆனா உண்மைக்கு ஜோடிக்க வேணாம், நேர்மைக்கு ஜோடிக்க வேணாம். எல்லாரும் பாவம் செய்தது. 24 வாசிங்க. இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசம். ஏதோ நான் அப்படியே என்னுடைய திறமை, நான் உபவாசம் இருந்தேன், அப்படியே நான் உண்மையா இருக்கணும், நேர்மையா. உபவாசம் எல்லாம் 10 நாளைக்கு தாங்காது. அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைக்கு போயிடும். தேவன் நம்மளை உண்மையாளர்களாய், நீதிமான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால எனக்கு கிடைத்த பாக்கியம். அப்ப பிசாசை எதிர்க்கிறதுக்கு 2 குவாலிபிகேஷன். ஒன்று உண்மை, 2வது சொல்லுங்க நேர்மை. சொல்லுங்க சத்தமா. ஒன்று உண்மை, நேர்மை. இது இருந்தாலே போதுங்க. பிசாசையும் எதிர்க்கலாம். உலகத்திலையும் நம்ம எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நின்று பஞ்சாயத்து பண்ணி அதை சரி பண்றதுக்கு முயற்சிக்கலாம். ஏன்னா இவர் எப்பவுமே கட் அண்ட் ரைட்டா தான் இருப்பாரு, நேர்மையா உண்மையா பேசுவார். அது எனக்காக என் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சிலுவையில நிறைவேறின உண்மையான நீதி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அன்பானவர், அப்படித்தானே? எத்தனை பேரை ஏற்றுக்கொள்றீங்க? இயேசு கிறிஸ்து அன்பானவர். இந்த பக்கம் அன்பானவர், இன்னொரு பக்கம் அவர் நீதியானவர், நேர்மையாளர். நடுநிலையில் இருக்கிற நம்ம பாவம் செஞ்சிட்டோம். அன்பானவர் என்ன சொல்றாரு? வா, பாவம் செஞ்சிட்டியா வான்றாரு. இந்த பக்கம் நீதி இருக்குல்ல, இந்த நீதி என்ன சொல்லுது? அப்போ உன் பிள்ளைன்னா எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ சேர்த்துக்கிறியா? அன்பு கூப்பிடுது, வா என்கிட்ட வான்னு. இந்த பக்கம் நீதி நிக்குது. நீதி என்ன கேக்குதுன்னா, உன் பிள்ளை எவ்வளவு செஞ்சாலும் மூடி மறைச்சிருவேன். இந்த நீதி இந்த பக்கம் நின்று கூவுது. இப்ப 2க்கு நடுவுல ஒரு பக்கம் பாசத்துக்காகவும் போராடணும், ஒரு பக்கம் நீதிக்காகவும் நிக்கணும். இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம தான் இயேசு என் பிள்ளை செஞ்ச எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நீதியும் செலுத்தினார், அன்பையும் செலுத்தினார். நம்மை நேர்மையாளர்களாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. யார் இப்ப அவரை குற்றப்படுத்த முடியாது. யாரும் அவரை குற்றப்படுத்த முடியாது. எல்லா பாவத்தின் தன்மேல் சுமந்து கொண்டார். நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அப்படித்தானே பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்போ உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டா நீ அன்பு காட்டி அவனை சேர்த்துக்கிறியா? அவன் சாகணும் இல்ல. அந்த இடத்துல வந்துதான் இயேசு குறிக்கின்றாரு, அவன் சாக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்ற இடத்துல எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு நமக்காக சாபமானார். தண்டனை நிறைவேற்றப்பட்டது,
நீதி நிலைநாட்டப்பட்டது, அன்பும் அந்த இடத்துல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தையும் நிறைவேறியது. கிருபையும் நீதியும் சிலுவையில ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டது. ஒருவேளை ஆண்டவர் அப்படி செய்யாம, நீதி செலுத்தாம அன்பை மட்டும் காட்டியிருந்தாருன்னா எல்லாரும் அவரை குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நீதியையும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார். அதே சமயத்தில் சிலுவையில நம்மேல் இருந்த எல்லா அன்பையும் அவர் ஊற்றினார். அடுத்து 3வது போங்க. தனத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்படின்னா என்ன? எனக்குள்ள உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அப்பதான் நான் யாரை எதிர்க்க முடியும். 2வது சமாதானம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அதனாலதான் சமாதானத்தின் சுவிசேஷம். எனக்குள்ள இருக்கிற சமாதானம் நிலையானதாக இருக்க வேண்டும். இதையும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டாரு. உண்மையும் என்னுடையது கிடையாது, நேர்மையும் என்னுடைய கிடையாது, சமாதானமும் என்னுடையது கிடையாது. எல்லாமே இரவலாக வாங்கப்பட்டது. கிருபையினால் இலவசமாக நான் பெற்றிருக்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கொலோசியர் படிங்க, 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே போதும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எதை உண்டாக்கினார்? சமாதானத்தை உண்டாக்கினார். ஏன்? அதுக்கு முன்னாடி எது சண்டையா? அதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனையா? எஸ், பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் ஏவாள் செய்த காரியத்துல ஒரு பிரிவினை இருந்தது. அந்த பிரிவினையை சமரசம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அது வாசிங்க, நல்ல பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவரையும் அவர் மூலம் நமக்கு நல்ல ஒப்புரவாக்கினார். சிலுவையில் என்ன நடந்தது? ஒப்புரவாக்கினார். எல்லாம் பிரிந்து போய் கிடந்தோம், சமாதானத்தை அவர் உண்டு பண்ணினார். இதையும் நான் விசுவாசித்தால் போதும். ஃபெய்த். இந்த விசுவாசத்தை கூட அவர் தான் துவக்கிறாராம். அது கூட நமது கிடையாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓட கடவும். இப்ப எனக்குள்ள ஃபெய்த்தை ஸ்டார்ட் பண்றதே யார் தான்? எனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குறே அவர் தான். அப்போ நான் அதை எதை செஞ்சிருவேன்? நான் அதை ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவர் செஞ்சு வச்சிட்டாரு. ஒரு கல்யாண விருந்து நடக்குது, கவனிக்கிறீங்களா? கல்யாண விருந்து என்ன பண்ணுது? நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரல, அதனால தெருக்கல்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்கள என்ன பண்ணு, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னும் டேபிள் மிச்சமா இருக்குது, இன்னும் சந்தை வெளிகள்ல தெருக்கல்ல அங்கங்க இருக்கவங்களாம் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. கூட்டு வந்து எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த பந்தியை ஆரம்பிக்கிறாங்க. நன்றாக கவனிங்கள், நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நான் ஆயத்தப்படுத்தினது, நான் ஏதோ என் திறமையினால செஞ்சிட்டேன் அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அவர் சிலுவையிலே செய்து வைத்திருக்கிறார். அதே போலதான் சமாதானம் இல்லாம இருக்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். எதுக்கு? பந்திக்கு. வரைக்கும் பந்தி நடக்காது, சேர் ஃபுல்லாற வரைக்கும் நடக்காது. ஏன் இயேசு கிறிஸ்து வரமாட்டாருன்னா, இவ்வளவு சேர் காலியா இருக்குது, எப்படி வருவாரு? வரமாட்டாரு. பந்தி நடக்காது, கல்யாண வஸ்திரம் இருக்காது, கல்யாண பங்கனே ஆரம்பிக்க முடியாது. மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணும் ரெடி, அது மணவாளன் ரெடி, மணவாட்டி ரெடி. ஆனா இல்ல, இன்னும் நிறைய மணவாட்டி உள்ள வரணும், அதுக்காக டிலே பண்றாரு. அப்ப நாம் ஒன்று சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள சமாதானம் இருந்தா பிசாசையும் பிசாசின் தந்திரங்களையும் எதிர்க்க முடியும். இந்த சமாதானத்தை கூட அவர் எனக்கு தந்ததானே. இருதரத்தாரை ஒப்புரவாக்கினார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீசருக்கு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இதை கூட நான் என் பக்தினாலேயோ என்னுடைய திறமைனாலேயோ நான் பைபிள்ல முழங்கால நின்று வாச்சினாலேயோ உபாசம் இருந்தனாலேயோ எனக்கு சமாதானம் கிடைக்கல. எனக்கு சமாதானத்தை ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்சு எல்லாம் வச்சுட்டாரு. இனி அவர் சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது என்ன பண்ணணும்யா? அவர்கிட்ட வாங்க, பந்தி ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க, திரளா சாப்பிடுங்க, எவ்வளவு நாள் சாப்பிடுங்க சமாதானத்தோடு. அதனால சொல்லு, சமாதானம் என்னும் பாதரட்சை. எந்த எப்படி மாம்சத்தினால மரித்ததுனால, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்ததுனால எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வீட்டுல நீங்க பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, விருந்தாளியா போறீங்க, ஏதாவது போறீங்க அப்படின்னா சாலோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எப்படி சொல்லணும்? சாலம்னா என்னது? சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். முதலாவது. அப்போ இந்த சமாதானத்தின் இந்த நற்செய்தியை நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல சாதிகளுக்கும் என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சமாதான சத்தியம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? வைத்திருக்கிறார். சமாதானம் நாம் மட்டும் அடைஞ்சிருக்கிறோம்ல, இன்னும் எத்தனை பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க? அவர்களுக்கு இந்த சமாதான சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். எபேசியர் 6:16 வாங்க. அந்த காலத்துல போர் செய்யும் போது அந்த வில்லுல ஈட்டில பந்தம் சுத்தி பெட்ரோலோ இல்லை ஏதாவது நெருப்பு வச்சு இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்களாம். அது போய் அவங்களுடைய தானிய கிடங்குகள், வீடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? தீப்பிடிச்சு எறியுமா. பொல்லாங்க நெய்கிற அக்கினி அஸ்திரங்கள், அக்கினி எந்திரங்கள், நெருப்பு, ராக்கெட். இன்றைக்கு பொல்லாங்கனும் இப்படிதான் நம்மை அழிப்பதற்கு பலவிதமான திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கிறான். பலவிதமான காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். வாலிபர்களுக்கு எது தப்பு எது சரின்னு யோசிக்கிற திறன் இன்னைக்கு இல்ல. அவங்களுக்கு எல்லாம் கண்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் நல்லது, நம்ம சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எது நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. அக்கினி ஆஸ்திரங்கள். அவன் தான் நெருப்பு வச்சு அடிக்கிறான்னா அது ஆபத்து, தெரியறது இல்ல. அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாசிங்க. அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக எதை பிடிக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். கேடகம் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். எதிரி நம்மளை நோக்கி வரும்போது எப்படி ஒரு யுத்த வீரன் கேடயத்தை வைத்து தடுத்துக் கொள்கிறானோ, அதே போல விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நாம் பிசாசையும் பிசாசின் தந்திரத்தோடு வருகிற எல்லாரையும் எதிர்க்க முடியும். சாத்ராக், மேஷாக் இவங்கெல்லாம் பாருங்க, பொல்லாங்க நெய்கிற அக்கினி ஆஸ்திரம், அக்கினி சூழல போட்டாலும் அவங்க சொன்னாங்க, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் யாருன்னா தேவன். பொல்லாங்கன் எய்கிறதான எல்லா காரியங்களும் எதிர்க்க வல்லமை நமக்கு ஆண்டவரை நாம் முன்னிறுத்த வேண்டும், தேவனை முன்னிறுத்த வேண்டும். எந்த சோதனைக்கும் எந்த எதிர்ப்புகளுக்கும் யாரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்? சொல்லுங்க, எந்த நாமத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடந்து கொள்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். அதுதான் விசுவாசம் என்கிற கேடயம். நமக்கு பாதுகாப்பு யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்கு பாதுகாப்பு யாரு? அதனால்தான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தாவீது கோலியாத்தை எதிர்க்கும் போது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், தேவனை முன்னிறுத்த வேண்டும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் விசுவாசத்தோடு யாரை கூப்பிடணும்? தேவனை. சில நேரங்களில் பிள்ளைகள் சண்டை அடிக்கும் போது ஏதாவது சண்டை என்ன வரும்போனா முதல்ல அம்மா
சின்ன குழந்தையா இருக்கும்போது. அப்புறம் யாருக்கு அப்பா அப்படி கூப்பிடுவாங்க, ஓடி வந்து பார்ப்பாங்க, அப்பாவை அம்மாவை முன்னிறுத்திடுறாங்க. அப்போ நம்ம யாரை முன்னிறுத்தணும்? இயேசுவை முன்னிறுத்த வேண்டும் விசுவாசத்தோடு. கர்த்தர் தான் நமக்கு மிகப்பெரிய கேடயம். உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் தான் துணை. கர்த்தரை கொண்டு வந்து உள்ள விட்டுறணும். இயேசு அப்பா நீங்க வந்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுரும் கைதி பண்ண வரும்போது அவங்க சொல்றாங்க, எந்த நாமத்துல இதெல்லாம் செய்றீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல தான் இதெல்லாம் செய்யறோம். எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்றாங்க, ஆமானின் சதி திட்டம் முறைக்கிறது பாருங்க, கர்த்தரை கொண்டு வந்தா வச்சாங்க. விசுவாசம். அப்ப விசுவாசம் என்பது என்ன? கேடயம். கேடயம் எதை குறிக்குதா? கர்த்தர், தேவன். அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு சீல்டு. அவரை வச்சு நான் மறைச்சுக்கிறேன். சங்கீதம் 16:8 வாசிங்க. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக கேடயமாக இருக்கிறார். நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறேன், கர்த்தரை எப்போதும் முன்னாடி வைங்க. அதான் யோசேப்பு சொல்றேன், நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு முன்பாக. என் தேவன் தான் எனக்கு கேடயமா இருக்காரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். விசுவாசம். எப்பனாலும் என்ன சோதனை என்ன எதிர்பார்த்தாலும் தோத்துறோம். இயேசுதான் எனக்கு கேடயமா இருக்கிறார். புரிஞ்சிருச்சா இந்த வசனம்? அடுத்த பாயிண்ட் போலாம். என்னும் தலை சீராவையும் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, தலை கவசம், ஹெல்மெட். ஹெல்மெட் எவ்வளவு முக்கியம்? ஹெல்மெட் எவ்வளவு முக்கியம்? ஒவ்வொரு பார்த்தா கச்சை பார்த்தோம், மார்க் கவசம் பார்த்தோம், கேடயம் பார்த்தோம், ஷூ பாதரட்சை பார்த்தோம், இப்போ ஹெல்மெட். இதெல்லாம் போட்டிருந்தாலும் ஹெல்மெட்டும் போடணும். எங்க அடிபட்டாலும் என்ன பண்ணிடலாம்? முறிஞ்சாலும் அது முறிஞ்சாலும் எப்படியே கட்டுக்கிட்டு போட்டு அட உடஞ்ச காலை கூட தலை. ரட்சிப்பும் அவ்வளவு பெருசு. ரட்சிப்பை சீப்பா நினைக்கக்கூடாது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு விலையேற பெற்றதா. ரட்சிப்புனா வேற விடுதலை. எதிலிருந்து? பாவத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இரக்கத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. நாம சம்பாதிக்கல. நம்முடைய பக்தியோ, நம்மளுடைய நடைப்பயணமோ, நம்முடைய வைராக்கியமான வேற எந்த பக்தியான காரியங்களோ நமக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. இரக்கத்தினால் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்களை தெரிந்து கொண்டார். உங்க மேல அவர் இரக்கமா இருக்கார். கிருபன் என்ன? இரக்கமா இருக்கார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கார். அப்போ இதை நம்ம இழந்து போகலாமா? விடுதலை எவ்வளவு முக்கியமானது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. என்னால் அல்ல, என் தேவனால் என்னை புதுசா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்காக நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா தெய்வமா கொண்டிருக்கிறதுனால நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ரட்சிப்பு அவ்வளவு முக்கியம். இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க கீழானவர்கள் அல்ல. பாவம் எனக்கு ஒரு எஜமான் அல்ல. பாவ விடுதலையை கொடுத்து என் தேவன் தான் எனக்கு எஜமான். பாவம் எனக்கு எஜமான் கிடையாது. பாவத்தோடு இருந்து கொண்டு பிசாசின் கிரியெல்லாம் எதிர்க்க முடியாது. பாவத்தோடு இருந்து கொண்டு எதிரியை எதிர்க்க முடியாது. தப்பு செய்து கொண்டு ஆப்போசிட் பார்ட்டி எதிர்க்க முடியாது. நீங்க தப்பு செய்து கொண்டு ஆப்போசிட் பார்ட்டி எதிர்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லும்? நீங்களும் செய்யலையா? பாவத்தோடு இருந்து கொண்டு
தீமையை எதிர்க்க முடியும். நீ தீமையை எதிர்க்கணும்னா நீ தூய்மையானவனா மாறணும். நான் தூய்மையானவனா மாற முடியாது. அதுக்குதான் இயேசு எனக்காக மரித்து என்னை தூய்மையானனாய், நேர்மையானனாய், விசுவாசம் உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், சமாதானம் உள்ளவனாய் என்னை ஆண்டவர் மாட்டிருக்கார். ரட்சி விடுதலை பெற்றிருக்கிறேன். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. கடைசியாக ஆவியின் பட்டயம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படின்னா வசனத்தை, இது எல்லாமே இப்ப நான் இது சொன்ன 5மே நீங்க உடுத்தி கொள்ள வேண்டியது. ஆனா ஆவியின் பட்டயம் என்பது எதிரியை வெட்ட வேண்டியது. ஹலோ, நான் சொன்ன 5 உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. எது சொல்லுங்க? உண்மை, நேர்மை, சமாதானம், அப்புறம் விசுவாசம், ரட்சிப்பு, விடுதலை. இது 5மே உங்களை பாதுகாக்க கூடியது. ஆனா இப்ப கொடுக்கிற இந்த ஆவியின் பட்டயம் எதுக்கு அப்படின்னா, உங்களை எதிர்த்து வருகிறவனை வசனத்தை கொண்டே வெட்டுவது. ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கருக்குள்ள பட்டயம். இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வர்றான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அங்கிருந்து என்ன பண்ணு? தாழ குதியும். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. இந்த நீ உண்மையான கடவுளா இருந்தா இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தை எப்படி சுழற்றார் பாத்தீங்களா? பட்டயம்னா எழுத்தின்படி ஒரு கத்தி இல்ல, வார்த்தை. வார்த்தை. 3 சோதனை இயேசுநாதருக்கு வந்தது. தேவனுடைய வசனத்தை சொல்லி பிசாசை வீழ்த்த வேண்டும். ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் எங்க இருக்கணும்? கையில. ஆனா இந்த ஆவியின் பட்டயம் எங்க இருக்கணும்? வாயில. அந்த பட்டயம் கையில இருக்குது, யுத்த வீரனுக்கான பட்டயம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற பட்டயம் எங்க இருக்க வேண்டும்? நாவில இருக்க வேண்டும். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அழிந்த தெளிந்த புத்தி ஆவியுள்ள கொடுத்திருக்கிறார் என்று பட்டயத்தை ஓங்க வேண்டும். பட்டயத்தை, வசனத்தை சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டும், சிறைக்க வேண்டும். இந்த 6 காரியத்தை நம்ம செஞ்சோன்னா உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் எதிர்த்து போராட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டவரிடத்துல கேளுங்கள். உங்களால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, இது சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்டால் அவர் உங்க கையில ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டயத்தை வைத்து எதிரியும் வெட்டும், உங்களையும் சரி பண்ணும். எழும்பி